ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நாங்கள் புரோட்டா வாங்கியிருந்தோம். அது மிச்சமாயிட்டு, அதனால் இன்றைக்கி கொத்து புரோட்டா போடுறதுக்காண்டி புரோட்டா, சால்னா, முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கனம் மசாலா இது ஃபுல்லாக செய்துக்கு வச்சுருக்கோம். செய்முறை பார்ப்போமா? நல்லா கேஸு சட்டி வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்தான பிறகு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வேகட்டும், நல்லா கொலையாக வேகட்டும். வெந்த பிறகு தக்காளி போட்டு வெந்துட்டு அதுக்கு பச்சை மிளகாய் போடும், அது கருவேப்பிலை போடும். கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா, உப்பு, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கனம் மசாலா இவ்வளோ இதில் தட்டிடுவோம். தட்டிட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோன்னா அதுக்கும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா வதக்கணும். முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம புரோட்டா போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த கடைச்சால்னா இருப்பாருங்க அதை நல்லா ஊற்றிக்கணும். அழுத்தி ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். இப்போ கொத்து புரோட்டா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே எடுத்து தட்டில் வச்சு சுவையான கொத்து புரோட்டா எடுத்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம்.